எங்களோட கேள்வி என்னன்னா, அரசு மருத்துவமனை நம்பிக்கை இல்லாம தான் இந்த மருத்துவரை வீட்ல காசு குடுத்து நாங்க பார்க்குறோம். அவங்க சொல்ற இடத்துல நாங்க ஸ்கேன் எடுக்கிறோம். இவ்வளவு செஞ்சு எல்லாம் நல்லா இருக்கு, நார்மலா இருக்குன்னு பொறந்த குழந்தை 3 கிலோ வெயிட்டு. நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. தாயும் செய்யும். அதாவது நார்மல் டெலிவரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவும் செஞ்ச இந்த மருத்துவரு, ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போடுங்கன்னு சொன்னாங்களா? இன்ன வரைக்கும் வந்து பார்க்கல அவங்க. எதுக்கு இவங்க வந்து மருத்துவம் பார்க்கல, மகப்பேறு பார்க்க முடியலன்னா, எதுக்கு இந்த மருத்துவமனைக்கு வர சொல்லணும்? காரைக்கால் மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், அரசு மருத்துவமனை தரம் இல்லாமல் இருக்குது, தரங்கட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் அந்த மருத்துவர் மேலே தான் நம்பிக்கை வச்சோம். அந்த இவ்வளோ சம்பவம் நடந்து காலையிலேருந்து நிற்கிறவங்க நாங்கள் அந்த பிள்ளை இறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, இந்த மருத்துவர் இந்த பக்கம் வரவில்லை, உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி வரல, இந்த மருத்துவ கண்காணிப்பாளர் வரல, யாருமே வரலன்னா என்ன அர்த்தம்? இங்கே யார் கேட்கறது இதை? எங்கள் அக்கா தான் இவங்க அட்மிஷனில் இருந்தாங்க. காலைல வயிற்று வலின்னு வந்திருக்காங்க, காமிச்சிட்டு போயிட்டாங்க. திரும்ப வயிற்று வலின்னு அட்மிஷன் ஆகுறாங்க. ஒரு மூத்த டாக்டர் யாருமே வந்து இதை பார்க்கல. ட்ரைனிங் பண்ணுற டாக்டர் தான் இதை பார்த்ததாக சொல்கிறாங்க. 10 மணிக்கெல்லாம் குழந்தை இறந்துட்டுன்னு இப்போ சொல்கிறாங்க. போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லி போலீஸ்காரங்க எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை வந்து ஹார்ட் பீட் தான் கம்மியாக இருக்குது, நாங்கள் ஐசியூவில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ச்சியாக இதை போல் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இதை போல் நடக்குது. ஏழை எளிய மக்கள் வந்து எங்கே வருவாங்க? அரசாங்க ஆஸ்பத்திரி தான் வருவாங்க. இதுவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அமைச்சர் அவங்க வீட்டு குழந்தையாக இருந்தால் இன்றைக்கி இது வரைக்கும் எந்த ஒரு டாக்டரும் வந்து எங்கள்கிட்ட எந்த பதிலுமே கொடுக்கல.